நீங்க என்ன சொன்னாலும் என்ன சமாதானம் பண்ண முடியாது. கல்யாண நேரத்துல ஏன் வீணா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற? நீங்க ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லல? சொல்லிருப்பேன். ஆனா நீதான் உனக்கு போலீஸ்காரன் டாக்டர் எல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னீங்க. அதுக்காக பிரஸ் ரிப்போர்ட்னு சொன்னா மயங்கிடுவேன்னு அர்த்தமா? நான் என்ன சொல்லியிருந்தாலும் நீ என்கிட்ட மயங்கிடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் ராசி எப்படி? ஓஹோ, கன்னி ராசியா? கால ராசி. ஏய், இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணு பண்ணட்டுமா? நாளைக்கே போய் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டுமா? ஷக்கீலா, இது வரைக்கும் நீ எனக்கு பண்ணிருக்க உதவி என்னால மறக்க முடியாது. ஆனா இப்ப நீ பண்ண போற உதவி என் சரித்திரத்தையே மாற்றி அமைக்க போகுது. உங்க டேப் ரெக்கார்டர் இருக்கா? ஓ எஸ், மினி டேப் ரெக்கார்டர், லேட்டஸ்ட். குட். நீ என்ன பண்ற? உன்னோட பாஸ் ஜாக்கும் இன்ஸ்பெக்டர் ஜெயராஜன் பேசுறத டேப் பண்ற. ஐ வாண்ட் சம் குட் எவிடன்ஸ். ஓகே ஓகே. ஆச்சரியமா இருக்கு, என்னால நம்பவே முடியல. என்னால மட்டும் நம்ப முடியுதா என்ன? திடீர்னு ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தா, உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற, நீ என்ன சொல்றேன்னு கேட்டான். ஷாக்காய் போச்சு. எப்படியோ வலையில விழுந்துட்டான்னு சொல்லு. அவன் என் வலையில விடல, என் பொண்ணு வலையில விழுந்துட்டான். ஷகீலா, அது இருக்கட்டும், புலி கோகைக்குள்ளேயே வந்துடுச்சு. அப்படி சொல்லாத, இப்படி சொல்லு. எப்படி தெரியுமா? எலி பொறிக்குள்ள மாட்டிக்கிட்டா. ஷகீலா, எஸ்கியூஸ் மீ சொல்லாத, எஸ்கியூஸ் மீ சொல்லு. நல்லா சரி, நல்லா சரி, நல்லா சரி. இனிமே எதை பத்தி கவலைப்படாத. ஒலிம்பிக் ஷிப்பிங் கார்பரேஷன் மூலமா நாம பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்பணுமே, அந்த ஃபைல். கோடிக்கணக்கான டைமண்ட்ஸ் வெளிநாட்டுக்கு கடத்தணுமே, அந்த கிரிமினல். கந்தசாமி மூலமா நீதான் முத்துக்கருப்பன் ஏற்பட்ட சந்து. அத்தனை நாளையோட க்ளோஸ். எப்படி தெரியுமா? அந்த பையன் எனக்கு மருமகனா ஆக போறானே, அதனால. ராஜ், நீ எவ்வளவோ உதவி பண்ணிருக்க, ஆனா இந்த உதவி என்னால மறக்க முடியாது. ஏன்னா நான் நன்றி உள்ளவன். நமக்குள்ள ஃபார்மாலிட்டி. நீ நன்றி உள்ளவன் எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஏய், நாளைக்கு காலையில நடக்க போற கல்யாணத்துக்கு மிஸ் பண்ணாம வந்துடணும். ஏன்னா அது நம்ம வெற்றி விழாடா. ஓகே, எல்லா பேரும் வந்துடணும். வெல்கம். உங்களை தனியா வர சொன்னதுக்கு காரணம், நம்ம கேங்லயே ஜெயராஜுக்கு சப்போர்ட்டா சில ஆளுங்க இருக்காங்க. அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஷக்கீலா, ஷக்கீலா நமக்கு துரோகம் பண்ணிட்டா. அவளையும் அந்த பயலையும் பிடிச்சு கொண்டாங்க. ஓரமா பாக்குற வாடி. விஜய், அந்த எவிடன்ஸ் இப்ப என்கிட்ட கிடைச்சிச்சு. நான் உடனே புறப்பட்டு அவ்வளவு சீக்கிரத்துல நீ மெசேஜ் பாஸ் பண்ண முடியாது. எங்க கோட்டையிலே புகுந்துட்டு எங்களுக்கே ஆட்டம் காட்டுறியா? ஆண்டி, உங்களுக்கு போன். ஹலோ, நான் ரேகா பேசுறேன்.
ஹலோ ரேகா, நான் விஜய் பேசுறேன். விஜயா? இன்னைக்கு ஈவினிங் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்டி தர்றாங்க. நீ அவசியம் வரணும். எந்த இடத்துல பார்ட்டி? நம்பர் 13 3rd ஸ்ட்ரீட், அசோக் நகர். அசோக் நகரா? அசோக் நகர். ஓகே ஓகே, வரேன். ஆனா நீங்க இதை சீக்கிரமா அனுப்பிச்சுடணும். கண்டிப்பா வரேன். என்னையா அர்ஜுனன் கம்பெனி என் மக கல்யாணத்துக்கு இன்விடேஷன்லாம் வந்துச்சுல்ல? எங்களுக்கு எதுக்கு சார் இன்விடேஷன்லாம்? வந்துருச்சு சார். நாளை காலையில எல்லாரும் தவறாம வந்துருங்க. என்ன சார் டியூட்டி யாரு பாக்குறது? யோ, அங்கதானே டியூட்டிய. அதுவா? எஸ் எஸ் சார். ஓகே சார், பரவாயில்ல சார், நானே அட்டெண்ட் பண்றேன். தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, விஜய் வந்துட்டாரா? விஜயா? வந்துருவார், உட்காருங்க. ஹலோ. ஏண்டா, எனக்கு தெரியாம என் டிவிஷன்ல இத்தனை நாள் அவங்க கைவரிசையை காட்டிக்கிட்டு இருக்கீங்களா? கான்ஸ்டபிள்ஸ், இவங்க எல்லாத்தையும் வண்டியில ஏத்து. எல்லாரும் போங்க. வேற யாராவது இருக்காங்களா? இங்க ஒரு பொண்ணு மாத்திரம் தனியா இருக்கு சார். அவ யாரையா? நீ இந்த இடத்துக்கு வந்த? சார், கமிஷனர் வரேன் சார். மிஸ்டர் ஜெயராஜ், எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சா? இவ யாரு சார்? இந்த இடத்தை பத்தி தெரிஞ்சிக்காம இவ ஏமாந்து வந்திருக்கா. இவளுக்கும் இந்த கும்பலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல சார். அப்படியா? யாரு இவ? சார், she is my daughter. What? உங்க டாக்டரா? என் மான மரியாதையே போச்சு. உனக்கு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்து தப்பா போச்சு. இந்த வணங்காமுடிய வணங்க வச்சுட்டியே. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. விடிஞ்சா உனக்கு கல்யாணம். ஏன் அந்த இடத்துக்கு போனேன் சொல்லு. விஜய் தான் வர சொன்னாரு. விஜயா? விஜய் ஏன் உன்னை அங்க வர சொன்னா? அப்பா, அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு விருந்து கொடுக்கறாங்கன்னு சொல்லி என்ன வர சொன்னாரு. என்னது? கல்யாணத்துக்கு முந்தி எவனோ அவனுக்கு கொடுக்கிற விருந்துக்கு உன்னை வர சொன்னானா? நான் நம்ப மாட்டேன். எஸ், ஜெயராஜ் ஸ்பீக்கிங். அங்கிள், நான் விஜய் பேசுறேன். விஜயா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குற பார்ட்டிக்கு ரேகா வர சொல்லியிருந்தேன். ரேகா இன்னும் வரல. அதான் என்ன விஷயம்னு போன் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்கா? எந்த இடத்துக்கு கூப்பிட்ட? நம்ம 13 3rd ஸ்ட்ரீட் அண்ணா நகருக்கு ரேகாவை வர சொல்லியிருந்தேன். அண்ணா நகருக்கா? ஆமா. சாரி விஜய், வீட்டுல கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. அதனால தான் அவளை அனுப்பிச்சு வைக்க முடியல. சாரி. இட்ஸ் ஆல் ரைட்.